அவராட்சி மண்டலத்தில் பண்ணாங்க பாருங்க. 2 மார்பு காம்புக்கும் இடைப்பட்ட பகுதி கரெக்டாக இங்கிருந்து 3 விரல் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடமா வரும். இந்த கட்டை விரலாலையோ ஆள்காட்டி விரலாலையோ பாருங்க. எது உங்களுக்கு மிதமான அழுத்தம் கொடுக்குறதுக்கு எந்த விரல் வசதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, இதே மிதமான அழுத்தம் தான் கொடுக்கும். ஆள்காட்டி வலது சுட்டு அதே மாதிரி மிதமான அழுத்தம். அதுக்கடுத்து இதை முடிச்சதுக்கப்புறம் திறத்தகாலம். குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்குதுன்னா விலகம் வைக்கக்கூடிய இடங்கள் கிளர்த்தகாலம். இங்கே வந்துங்க, இங்கே வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரல் தாங்க. இங்கே ஆள்காட்டு விரல் இல்லை. ஆக்கினி. ஆமாம் ஆமாம், நீங்கள் சக்கராஸ்கூல் வந்துருக்கீங்க. இங்கே வந்துங்க பாருங்க, இது இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் அழுத்துங்க. அழுத்தி பாருங்க, சைடில் கொண்டு போகலாம். இப்படி அழுத்தி இப்படி தான் பண்ணுறோம். எட்டாந்து கொண்டு அழுத்தி கீழே கொண்டு வருது. ஆமாம், கீழே இருக்கணும். நான் அழுத்தி புதுமாரிக்கெல்லாம் தேய்ச்சி கொடுக்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாதான் கொடுப்பாங்க. ஆமாம், இன்னொன்று இது எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. மெச்சூரிட்டி சுரத்தினுடைய முக்கியமான தூண்டுதான் மைண்ட் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸையும் சமநிலைப்படுத்துறதுக்கு சீர்படுத்துவதற்கு இந்த புள்ளி வந்து. அதனால் வந்து இதை வந்து தற்காத்து பண்ணும்போதும் அந்த கண்ணாப்பு காலம் இருக்குல்ல, இது முன்னாடி இருந்தால் போகணும். வசதிக்காக வந்து நான் சைடுன்னு காமிச்சிட்டேன். இது திறத்த காலத்தில் வந்து நேர் பேஷண்ட்டுக்கு நேர் முன்னாடி இருந்தாலும் செய்யும். சரிங்களா? இப்போ வந்துங்க கையை போட்டு பாருங்க. இதோட ஆம்பூர் இருக்கு இல்லையா, தவிர்த்து இருக்கு இல்லையா, இதுல இருந்துங்க பாருங்க. உங்களுடைய கை இது வச்சிங்கன்னா இங்கே வந்து முடியும். பாருங்க, உங்களுடைய மணிக்கட்டு ரேகை இருக்கு இல்லையா, இதிலிருந்து உங்களுடைய நடுவிரல் முடிவு இருக்கு இல்லையா, இந்த முடிவு முதுகு தண்டோட இது இருக்கு பாருங்க. இங்கே தான் உங்களோட டிஸ்பிள் ஒரு இதில் வந்து T12 T12ங்களா T12 வருமா? T12 தானே? சரி, T12 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூணல் காலம். பாருங்க, முன்னாடி பார்த்தது வந்து இது வந்து பூணல் காலம். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்களா, கை பெருவிரல் இருக்குது சரிங்களா, கை கட்டைகள் பெருவிரலால் பொதுவாக முதுகு தண்டை இடத்துல ரொம்ப அதிகம் அழுத்தாதீங்க. மற்ற இடத்துல கொடுக்கறத விடாமல், ஏன்னா தசைப்பகுதிகள் நீங்கள் அழுத்தத்தை விடாமல் வந்து முதுகு தண்டை இடத்த ரொம்ப கம்மியாக தான் அழுத்துது. ஏன்னா மொத்த நெட்ஒர்க்குமே வந்து இதுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கு. அதனால் வந்து ஆமாம் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் மிதமான அழுத்தம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதிலிருந்துங்க ஒரு 3 விரலுக்கு, இதிலிருந்து ஒரு 3 விரல் இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வாயு காலம். வாயு காலம் இதுக்கும் அதே எந்த பேர் வச்சுட்டீங்கன்னா சரிங்க. அப்படியே லாஸ்ட் 10வது பாயிண்ட் கொண்டை கொல்லி, அதாவது DU20 நல்லா சொல்லணும் இல்லைங்களா. பாருங்க, நம்ம வர்மாவில் என்ன